به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا وسندنا وشفيعنا محمدًا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثتم لأتمم مكارم الأخلاق إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் தூய பெயரால் துவக்கம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய இவ்வினிய விழாவினுடைய தலைவர் ஹஸ்ரத்து பெருந்தகை அவர்களே, அழகான கிராத் ஓதிய மாணவ கண்மணி முகமது ஹுசேன் அவர்களே, தேனினும் இனிய கீதம் இசைத்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, அருமையான வரவேற்புரை நிகழ்த்திய மற்றும் வாழ்த்துரை வழங்கிய கரூர் வட்டார ஜமாத்துல் உலமாவினுடைய ஆலிம் பெருந்தகைகளே, உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வருகை தந்திருக்கிற சங்கைக்குரிய ஆலிம்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் இஸ்லாமிய காணிக்கையான சலாமை தெரிவித்து துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிற புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் அடைந்து அதனுடைய இறுதி வாரத்திலே நாம் இருக்கிறோம். அடுத்த வாரம் ரபியுல் அவ்வல் மாதம் இருக்குமா அல்லது அதற்கு அடுத்த மாதம் பிறக்குமா என்பது தெரியாது. ஒருவேளை இது இறுதி வாரமாகவும் இருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் அகிலத்தின் அருட்குடையான் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத பிறப்பை
அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிச் சென்ற வாழ்வியல் ஒழுக்கங்களை, சுன்னத்து நடைமுறைகளை, ஹதீஸுகளை, அன்னலம் பெருமான் சமூகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பல ஜும்மாக்களிலும் மீளாது பெருவிழாக்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கேட்ட அனைத்தின்படியும் அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிற நாம், கேட்கிற நாம், நமக்காக அன்னலாருடைய வரலாற்றில் என்னென்ன முன்மாதிரிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். வெறுமனே காதிலே கேட்டு ரசிப்பதல்ல இது. அது நம்முடைய வாழ்விலே நடைமுறைக்கு வர வேண்டும். அன்னலம் பெருமானாருடைய வாழ்வை மூமின்களான நாம் ஒவ்வொருவரும் பிரதிபலிக்க வேண்டும். பெருமானாருடைய உம்மத்துக்கு முழு தகுதி பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த நிய்யத்திலே கேட்பதற்கும், கேட்டதை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கும், அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, மனிதகுல மேம்பாட்டுக்காக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிற பல விஷயங்களிலே மிக முக்கியமான ஒன்று அன்னலம் பெருமானாருடைய அஹ்லாக், நற்குணங்கள். இன்றைய காலகட்டத்திலே மனிதர்கள் அனைவருக்கும் மிக தேவையானது அதுதான். பணத்துக்கு இன்று பஞ்சம் இல்லை, ஆனால் குணத்துக்கு பஞ்சமான ஒரு சூழல். எத்தனையோ வணக்கசாலிகள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது போல தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஜக்காத்தை வருடந்தோறும் கொடுக்கிறார்கள், அதிகமான ஹஜ் உம்ராக்களை செய்கிறார்கள், குர்பானி கொடுக்கிறார்கள், பெருமானாரை போல தாடி வைக்கிறார்கள், தொப்பி அணிகிறார்கள், கரண்டைக்கு மேலே ஆடை உடுத்துகிறார்கள், நபி அவர்கள் சாப்பிட்டது போல சாப்பிடுகிறார்கள், உறங்குகிறார்கள், நீர் பருகுகிறார்கள், நடக்கிறார்கள், படுக்கிறார்கள், அனைத்தும் செய்கிறார்கள். ஆனால் அன்னலம் பெருமானாருடைய அந்த நற்குணங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு அழகுபடுத்திக் கொள்கிறார்களா என்று பார்த்தால் அதிலே ஒரு பெரிய வெற்றிடத்தை தான் பார்க்க முடிகிறது. வணக்கசாலிகள் நிறைய இருக்கிறார்கள், சுன்னத்துகளை பின்பற்றுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பி சாப்பிடுவார்கள், எந்த உணவை விரும்புவார்கள், எப்படி உடை உடுத்துவார்கள், எப்படி பேசுவார்கள், இதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கிற நாம் அன்னலம் பெருமானாருடைய மிக உயர்ந்த சுன்னத்தான நற்குணங்களை வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பின்பற்றுவதிலே நாம் பின்னடைவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளில் மிக உயர்ந்த சுன்னத்தே அவர்களுடைய குணநலன்கள் தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான ஹதீஸ். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன் கதர்த்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல். என்னுடைய அருமை மகனே, காலையிலும் மாலையிலும் உன்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றிய விரோதமோ பகைமையோ இல்லாமல் உன்னாலே இருக்க முடிந்தால் அப்படி நீ இருந்து கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற உபதேசம். நாள் முழுவதும் இன்றைய காலையிலிருந்து இரவு வரை என்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் வெறுப்பு இல்லை, யார் மீதும் பகைமை இல்லை, யார் மீதும் கோபம் இல்லை, அனைவரையும் நான் அன்போடு பார்ப்பவனாக, அன்போடு பழகுபவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் வதாலிக மின் சுன்னதி,
என்னுடைய மகனே இது என்னுடைய சுன்னத் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுன்னத்து அப்படின்னா சாப்பிட்ற சுன்னத்து, தண்ணி குடிக்கிற சுன்னத்து, தூங்குற சுன்னத்து நமக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுவும் என்னுடைய சுன்னத், முக்கியமான சுன்னத். யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை நேசிக்கிறார். யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார். இந்த சுன்னத் இருக்குதே சாதாரணமான சுன்னத் அல்ல. கடைபிடிப்பது மிக கஷ்டமான சுன்னத்து தான். எப்படிங்க யார் மேலேயும் எனக்கு வெறுப்பில்லாம நான் இருக்க முடியும் அப்படின்னா சாதாரண விஷயமா? யாராவது என்னை திட்டி இருக்கலாம், யாராவது என்னை குறை சொல்லி பேசியிருக்கலாம், யாராவது என்னை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கலாம், யாராவது என் மீது அவதூறு கூறியிருக்கலாம், யாராவது என்னை அடிச்சிருக்கலாம், யாராவது என்னை ஏளனமாக பேசியிருக்கலாம், யாராவது என்னை ஏமாத்தி இருக்கலாம். ஆனால் அது எதையுமே நான் மனதில் வைத்து கொள்ளாமல் அத்தனை பேரையும் நான் மன்னித்து அவர்கள் செய்த குற்றங்களை மறந்து அவர்களோடு நான் சகஜமாக பழகுகிறேன், அன்பாக பேசுகிறேன், நேசம் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் என்னுடைய சுன்னத்துன்னு சொன்னதுக்கு பின்னாடி இதை செய்தவர் என்னை நேசித்தார், என்னை நேசித்தவர் என்னோடு சுவனத்தில் இருப்பார்னு சொன்னார். இந்த சுன்னத்தை பின்பற்றி நடக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த போன்ற நற்குணங்களின் காரணமாகத்தான் மனித மனங்களை பெருமானார் ஈர்த்தார்கள். உலகினோரின் இதயங்களை நபி அவர்கள் ஈர்த்தார்கள். இன்னைக்கு அந்த சுன்னத்து இல்லாததுனால தான் எல்லா இடத்திலும் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள், பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் கருத்து வேறுபாடு, உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள், உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனைகள், பக்கத்து வீட்டாருக்கும் நமக்கும் இடையே பிரச்சனைகள். காரணம் என்ன? அவர்கள் செய்கிற விஷயங்களை நாம் சகித்து கொள்ள முடிவதில்லை. அவர்களோடு நம்மாலே அனுசரித்து போக முடிவதில்லை. அவர்கள் செய்த பேசிய ஒவ்வொன்றையும் நாம் உள்ளத்திலே வைத்து அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற போது அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே உடலால் நெருக்கமாக இருந்தாலும் உள்ளத்தால் தூரமாகி விடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான நற்குணங்கள் இருந்தால் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்களின் மனங்களை வென்றார்களோ அதுபோல நாம் பிறரை வெல்ல முடியும். நம்முடைய குடும்பத்தினர் மனங்களை கூட நம்மாலே வெல்ல முடிவதில்லை. நம்முடைய குழந்தைகள் மனதில் கூட நாம் இடம்பெற முடிவதில்லை. கட்டிய மனைவியினுடைய உள்ளத்தை கூட நாம் வென்றெடுக்க முடிவதில்லை. காரணம் என்ன? குணங்களுக்கு ஏற்பட்ட பஞ்சம். அந்த குணங்களை சீர்திருத்திக் கொள்வது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய அற்புதமான முன்மாதிரியாக இருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, 1400 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஒரு உண்மையான தலைவராக, அதிகமான மக்களாலே பின்பற்றப்படக்கூடிய தலைவராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உலகம் முழுவதும் இருக்கிற 200 கோடி முஸ்லிம்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அன்னலம் பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் தேடி தேடி மக்கள் செய்கிற அளவுக்கு அவர்களின் உள்ளங்களிலே பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி அவர் கடைபிடித்த அந்த நற்குணங்கள் தான் காரணம். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மனங்களை எப்படி வென்றார்கள், மனித உள்ளங்களை எப்படி ஈர்த்தார்கள் என்பதை 3 கோணங்களிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தோற்றத்தால் எப்படி பிறரை பெருமானார் கவர்ந்தார்கள். இரண்டாவது, சொல்லால் எப்படி பெருமானார் பிறரை கவர்ந்தார்கள். மூன்றாவது, செயலால் எப்படி பெருமானார் பிறரை கவர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் எப்பவுமே மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க, சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் புன்னகை. நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, வெளியுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி,
மலர்ந்த முகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ட்ரேட் மார்க்காக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலானவருடைய முகத்தை பார்த்தால் புன்னகை என்ன விலை என்று கேட்க வேண்டியிருக்கிறது. இறுக்கமான காலத்திலே, இறுக்கமான வாழ்க்கை வழிமுறைகளாலே முகத்திலே புன்னகையை தவள வைப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. நாம் கொஞ்சம் சிரிச்சிட்டோம்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க சரியாக செய்ய மாட்டாங்க, அவங்க ஓப்பி அடிச்சிருவாங்க. நாம் முகத்தை இப்படி வச்சாதான் நமக்கு கீழே அவங்க சரியாக வேலை செய்வாங்க. அப்படி ஒவ்வொருத்தருமே நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. பிள்ளைகளை சரியாக வளர்த்த வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்களுடைய முகத்தை கடின சுபாவம் உள்ள முகமாக வைத்துக் கொள்கிறார்கள். மாணவர்கள் சரியாக நடக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் முகத்திலே உள்ள புன்னகையை மறந்து விடுகிறார்கள். உயர் அதிகாரிகள் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களிடத்திலே சரியாக வேலையை வாங்க வேண்டும் என்று புன்னகையை தொலைத்து விடுகிறார்கள். இப்படியாக பார்த்தால் புன்னகைப்பதற்கு நேரமே இல்லை. அதனால தான் ஐநா சபை என்ன செஞ்சு அக்டோபர் 7ஆம் தேதியை உலக புன்னகை தினமாக கொண்டாடுகிறது. புன்னகைக்கென்று ஒரு தினத்தையே கொண்டாட வேண்டிய சூழல் இன்றைய உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. 1999 அக்டோபர் 7ஆம் தேதி உலக புன்னகை தினம். அன்னைக்கு ஒரு நாளாவது சிரியுங்களேன், சந்தோஷமா இருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த சுன்னத் என்னங்க? தினமும் புன்னகையோடு இருக்க வேண்டும், எப்போதும் வளர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மா ராய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகம் புன்சிரிப்பு சிரிப்பவர்களை நான் கண்டதே இல்லை என்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பிஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து. நான் இஸ்லாத்துக்கு வந்த நாள் முதல் நான் எப்போது வந்தாலும் என்னை சந்திப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்க மாட்டார்கள். எப்போது வேண்டுமானாலும் நான் அவர்களிடத்திலே போய் பேசுவேன், அந்த அனுமதி எனக்கு தந்திருந்தார்கள் என்று சொன்ன ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து சொல்வார்கள், வலா ராணி இல்லா தபஸ்ஸம ஃபீ வஜ்ஹி. நான் எப்போது அவர்களை பார்த்தாலும் என்னை பார்த்து அவர்கள் புன்முறுவல் செய்வார்கள். இந்த மாதிரி நிறைய சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸுகள் திருமிதி ஷமாயில் போன்ற கிதாபுகளிலே நிறைந்திருக்கிறது. வெளியில உள்ளவங்க மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிமார்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரம குலுக்கன், அக்ரமன் நாசி குலுக்கன். மனிதர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கண்ணியமான நற்குணம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். வ அபியனன் நாசி லஹாக்கன் பஸ்ஸாமா. எப்போதுமே மனிதர்களிலேயே மிகுந்த புன்னகை உள்ளவர்களாக, மலர்ந்த முகத்தினராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பகல் முழுக்க மக்களுக்கு மார்க்க பணியை போதித்த பெருமானார் இரவு நேரத்திலே தங்களுடைய துணைவியாருடைய வீட்டுக்கு செல்வார்கள். இஷா தொழுகை முடிஞ்சோன்னா ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு போகும்போது மலர்ந்த முகத்தோடு புன்முறுவலோடு உள்ள போவாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் வீட்டுக்கு அப்படி போகிறோமா? பகல் முழுக்க நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்ட டென்ஷன், கோபம், அது இது அத்தனையும் கொண்டு போய் கொட்டுற இடம் எதுங்க? நம்ம வீடு தான், நம்ம கட்டிய மனைவி தான். அவங்களும் பகல் முழுக்க பிள்ளைங்களால் ஏற்பட்ட மற்ற காரணங்களால் ஏற்பட்ட டென்ஷன்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. வீட்டுக்கார வந்தால் கொட்டணும் உண்டு. இவர் அங்கே கொட்ட, அந்த அம்மா இங்கே கொட்ட, அப்புறம் ஏன் பிரச்சனை வராது? அத்தனை டென்ஷன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தாலும் எதையுமே அவர்கள் யாரிடத்திலும் வெளிக்காட்ட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர். பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலர்ந்த முகத்தோடு இருப்பார்கள். வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருந்து ஆயிஷா நாய் என்ன செய்வாங்கன்னா கவிதை படித்து வரவேற்பார்கள். இஷாவுக்கு பின்னாடி பெருமானார் வீட்டுக்குள்ளே போகும்போது லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், உலகத்துக்கெல்லாம் ஒரு சூரியன் இருக்கிறது, எனக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. வஷம்சி ஹைரும் மின் ஷம்சி சமா, என்னுடைய சூரியன் இருக்கிறதே வானத்து சூரியனை விட சிறந்தது.
சூரியன் பெருமானார சொல்றாங்க, என்னோட சூரியன் வானத்திலே உதிக்கிற சூரியனை விட சிறந்தது. ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஷம்ஸ தத்ருஉ பஅத ஃபஜ்ரின் வ ஷம்ஸி தாலிஉன் பஅதல் இஷா. உலகத்துடைய சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னாலே தான் உதிக்கும், ஆனால் என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னாலேயே உதிக்கும் என்பார்கள். பெருமானார் வீட்டுக்குள் நுழையும் போது என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னாலே உதிக்கும் என்று சொல்லி மலர்ந்த முகத்தோடு பெருமானாரை வரவேற்றார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தர் இன்னொருத்தரை சந்தோஷத்தோடு பார்த்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். அப்புறம் உட்கார்ந்து அன்பாக பேசுறது, அரவணைப்பு செய்கிறதுல மீதி பிரச்சனையும் தீந்துடும். அந்த புன்முறுவலையும் சந்தோஷமான சில வார்த்தைகளையும் சொல்வதற்கும் செய்வதற்கும் நேரமில்லாத காரணத்தினால்தான் சிறு சிறு பிரச்சனைகள் கூட பூதாகரமாக உருவெடுத்து கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய இல்லற வாழ்க்கையில விரிசல் ஏற்பட்டு போய்விடுகிறது. பெண்கள் கோணலான எலும்பால் படைக்கப்பட்டவர்கள் தானே. அவர்களுடைய இயற்கை தன்மைகள் சில நமக்கு சங்கடத்தை தரக்கூடியதாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை சகித்து கொண்டு அவர்களுடைய இயல்பு இப்படித்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவத்துக்கு நாம் வந்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அது போன்ற நிலைகள் ஏற்படாமல் இல்லை. சில நேரங்களிலே உம்மஹாத்துல் மூமினாக இருந்தாலும் கூட பெண்கள் என்கிற ரீதியிலே அவர்களுடைய சில பேச்சுக்களும் செயல்களும் பெருமானாரை சங்கடப்படுத்திய போதும் கூட அதை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் அதை அப்படியே ஒன்றுமில்லாமல் போக செய்து விட்டார்கள், நீர்த்து போக வைத்து விட்டார்கள் பெருமானார். ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு ஒரு தட்டில் உணவு கொண்டு வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஒரு உணவை அன்னலாருடைய இன்னொரு துணைவியான உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா செய்து கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆயிஷா நாயகி வீட்டிலே பெருமானார் இருக்கிறார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு கொண்டு வர்றாங்க. தட்டை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது ஆயிஷா அம்மாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் என் வீட்டில் இருக்கும்போது வேற மனைவி வீட்டிலேருந்து சாப்பாடு வர்றதா? ஏன் நான் செஞ்சு தர மாட்டேனாத? வேகமாக எந்திரிச்சு தட்டி விடுறாங்க. மண் பாத்திரம் தானே, உடனே கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. தட்டில் இருக்கிற உணவுகள் எல்லாம் சிதறி போய் விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே பேசலை, கோபம் வரல, முகத்தில் சிரிப்பு தான் வந்துச்சு. அனஸை பார்த்து சொன்னாங்க, காரத் உம்முக்கும் உங்கள் தாயாருக்கு ரோஷம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு உடஞ்சி போன தட்டை ஒன்றா சேர்த்துனாங்க. சிதறி கிடந்த அந்த உணவு பருக்கைகளை தங்களுடைய திருக்கரத்தால் எடுத்து அந்த தட்டில் வச்சு அதை தள்ளி வைத்து விட்டு பாத்திரங்கள் இருந்த இடத்துக்கு போய் அதே மாதிரி ஒரு தட்டை எடுத்து அனஸ் ரலியல்லாஹு கையில் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சா? நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? 10 நாளைக்கு அந்த பிரச்சனை ஓடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நிமிடத்திலே அதை நீர்த்து போக வைத்து விட்டார்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பெண்களுடைய இயல்பு இப்படித்தான் என்பதை புரிந்து கொண்ட பெருமானார் அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய துணைவியார்களிடத்திலே நடந்து உங்கள் மனைவிமாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். மலர்ந்த புன்னகை எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் எல்லா நேரத்திலையும் மலர்ந்த புன்னகையோடு இருப்பது சாத்தியமா? உள்ளத்திலே கவலைகள் ஆட்கொள்கிற போது முகத்திலே சிரிப்பு வருமா? யாராவது நம்மை கோபப்படுத்துகிற நேரத்திலே நம்முடைய முகத்திலே சிரிப்பு வருமா? நம்மை யாராவது ஏளனம் செய்கிற நேரத்திலே நம்முடைய முகத்திலே சிரிப்பு வருமா? ஆனால் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் புன்னகை இருந்தது. தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்னலாருடைய கழுத்திலே கனமான ஒரு போர்வை, கனமான துண்டு, நஜ்ரான் தேசத்திலிருந்து தருவிக்கப்பட்ட கெட்டியான ஒரு துண்டை கழுத்திலே போட்டிருக்கிறார்கள். ஒரு ஆராபி, கிராமப்புறத்து அரபி, நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. அவர் வந்தாரு,
பின்னாடி வந்து பெருமானாருடைய துண்டை பிடிச்சி வேகமாக இழுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை சுற்றி போட்டிருந்தாங்க. அவர் வேகமாக இழுத்ததில் ரசூலுல்லாஹ் அப்படியே பேக்கில் வந்துட்டாங்க. அந்த கெட்டியான துண்டு பட்டு கழுத்திலே தழும்பு ஏற்பட்டு விட்டது, அடையாளம் அச்சு ஏற்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு அவர் வேகமாக இழுத்தார். சரி, இழுத்தவர் ஏதாவது முக்கியமான செய்தி சொல்ல கூப்பிடுறாருன்னா அப்படி இல்லை, காசு கேட்கிறார். காசு கேட்கற கூப்பிடுறார். சொன்னாரு, யா முஹம்மத், யா ரசூலல்லான்னு கூட கூப்பிடல, யா முஹம்மத் ஆத்தினா மிம் மாலில்லாஹி அல்லதி இந்தக, அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற செல்வத்திலிருந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். சொல்லிட்டு அவர் இன்னொன்னையும் சொன்னாரு, ஃபைன்னக்கலா துஅத்தி மிம் மாலிக்க வலா மாலி அபீக்க, நீங்கள் ஒன்றும் உங்கள் பொருளை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, உங்கள் அத்தாவோட பொருளை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னார். கழுத்திலிருந்து வேகமாக இழுத்து கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரித்தாங்க. அதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. வேகமாக பிடிச்சி இழுத்து காசு கொடுன்னு கேட்ட ஆளை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு அவருக்கு என்ன தேவையோ கொடுங்கன்னு பக்கத்தில் வந்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்தில் நாமளாக இருந்தால் அவரோட எப்படி நடந்திருப்போம்? யாசகம் கேட்கிற ஒருவர் நபி அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு நேர்முரணாக அவர் நாகரிகம் மட்டும் நடந்த போதும் கூட நபி அவர்கள் புன்சிரிப்பை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மலர்ந்த முகத்தோடு பெருமானார் இருந்ததன் காரணமாகத்தான் மனித மனங்களை அவர்களால் கவர முடிந்தது என்பதிலே கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. அடுத்து இரண்டாவது, சொல்லால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மக்களை கவர்ந்தார்கள். அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறோமா இல்லையா, அதுவும் ஒரு உயர்ந்த கலை, உரையாடல் கலைன்னு சொல்கிறோம். நிறைய பேர்த்துக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியறதில்ல. அவருக்கு பேசவே தெரியாதுங்க, யார்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியாது அப்படின்னு பல பேரை பற்றி விமர்சனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அழகாக பேச தெரிஞ்சவங்க பகைவர்களை கூட நண்பர்களாக ஆக்கி விடுவார்கள். பேச தெரியாதவர்கள் நண்பர்களை கூட பகைத்து கொள்வார்கள். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், உரையாடல் கலையினுடைய அனைத்து நுணுக்கங்களையும் உள்ளடக்கிய செறிவான பேச்சாக இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினால் அது முக்கியமான விஷயமாக இருந்தால் 3 தடவை சொல்லுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, இன்னன் நபிய கான யுஹத்திசு ஹதீசன் லவ் அத்தஹுல் ஆதுல் அஹ்சாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுவார்களேயானால் அவர்கள் எத்தனை வார்த்தைகள் பேசி இருக்கிறார்கள் என்பதை ஒருவர் எண்ண ஆரம்பித்தால் அவரால் எண்ணி சொல்லிவிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய பயானில் இத்தனை வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள், இத்தனை எழுத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒருவர் எண்ணி சொல்லிவிட முடியும் என்றால் அந்த அளவுக்கு பெருமானாருடைய பேச்சு மிக நிதானமான தெளிவான பேச்சாக, கேட்கிற அனைவராலும் விளங்கப்படுகிற பேச்சாக இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. இஸ்லாமிய அழைப்பு பணியை எடுத்து வைத்த போது அன்னலாரை பகிரங்கமாக எதிர்க்க வேண்டும் என்று வந்தவர்களெல்லாம் பெருமானாருடைய பேச்சுக்கு முன்னாலே அடிமையாகி போனார்கள் என்பது வரலாறு. ரிமாத் என்ற ஒரு மனிதர் வெளியூரில் இருந்து மக்காவுக்கு வருகிறார். அவர் ஜின்னு சைத்தான் பிடிச்சவங்க, பைத்தியம் பிடிச்சவங்க, அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறவர். அவர் வந்தார். மக்காவினுடைய காஃபிர்கள்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. இவரும் போய் அந்த சபையில் உட்கார்ந்தார். சபையில் என்ன பேசுனாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி திட்டி பேசினாங்க. அவர்களை சூனியக்காரர் என்று, பைத்தியக்காரர் என்று பல விதங்களே குறை சொல்லி பேசினார்கள். இதை அவர் காதில் வாங்கினார். அப்போ அவர் யோசிச்சார், நாம் பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற ஆள், ஜின்னு சைத்தான் யாருக்காவது பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் வைத்தியம் பார்க்குற ஆள், ஏன் இந்த முகமதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கக்கூடாது?
போவோமே, அவர்கிட்ட என்னதான் பிரச்சனைன்னு பார்ப்போமே அப்படின்னு என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இருந்தாங்க. இது மக்கால இருக்கும்போது நடந்த சம்பவம். வந்துட்டு பெருமானாட்ட அவர் சொன்னார், இன்னி வாலிஜு மினர் ரீஹி, நான் ஜின் சைத்தானுடைய கோளாறுகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பவனாக இருக்கிறேன். ஃபைன் அஹ்பபுத்த ஆலஜித்துக்க, நீங்கள் விரும்பினா உங்களுக்கு நான் வைத்தியம் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் அடுத்து சொன்னார், வலா துக்கப்பிரன்ன மாபிக்க, உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், சாதாரண பிரச்சனை தான். ஃபக்கது ஆலஜித்து மன்கான பிகி அஷத்து மிம்மா பிக்க பரியா, உங்களை விட ரொம்ப கடுமையாக நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடச்சிருக்குது, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நான் வைத்தியம் பார்க்கட்டுமா ஓதி பார்க்கட்டுமான்னு கேட்டார். அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரசூலுல்லாஹ் அவருக்கு ஓதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தம், அஹ்மதுஹு வ அஸ்தைனுஹு வ ஊமினு பிஹி வ அத்தவக்கலு அலைஹி, மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறேன், அல்லாஹ்வை கொண்டே நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹின் மீதே நான் நம்பிக்கை வைக்கிறேன். யாருக்கு அல்லாஹு தாலா நேர் வழியை தந்து விட்டானோ யாரும் அவரை வழிகேட்டிலே ஆக்கிவிட முடியாது, யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே தள்ளி விட்டானோ யாரும் அவருக்கு நேர் வழியை காட்ட முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்ற இந்த வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு தடவை சொன்னாங்க. கேட்ட உடனே அவர் அப்படியே ஆடி போயிட்டார். சொன்னார், ஐது அலைய களிமாத்திக்க ஹாவுலா, முஹம்மதே இந்த வார்த்தை எனக்கு திரும்ப சொல்லுங்கன்னார். திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டார். நான் எத்தனையோ வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டதில்லை, ஜின்னு சைத்தான் பிடிச்ச பைத்தியம் பிடிச்சவருடைய பேச்சு அல்ல இது. இது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், பலக்கது பலகன காமூசல் பஹர், கடலுடைய அடி ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய இலக்கிய நயம் செறிந்த வார்த்தைகளாக இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிறேன்னு போனவர் அவருக்கு வைத்தியம் செய்யப்பட்டு இஸ்லாமியராக வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்களுடைய காதில் மட்டுமல்ல, காது வழியாக அவருடைய கல்பு வரைக்கும் செல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தது.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸரத் முஆவியத் இப்னுல் ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு தடவை மதீனாவுக்கு வர்றாரு. மஸ்ஜித் நபவியில் தொழுகை நடந்துட்டுருக்கு. இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் தொழுகையில் பேசுகிறதுக்கு அனுமதி இருந்துச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசுகிறதுனா எல்லா விஷயம் பேச மாட்டாங்க. லேட்டாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, தொழுகை நடந்துகிட்ருக்கு, தாமதமாக வர்றாரு, தொழுதுட்டுருக்கிற ஒருத்தட்ட எத்தனை ரக்காத்து முடிஞ்சிருக்குன்னு கேட்பார். 2 3 அவர் சொல்லுவார். அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் மட்டும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா அதை தடை பண்ணிட்டான். வகூமு லில்லாஹி கானித்தீன், தொழுகையில் அமைதியாக நிற்க வேண்டும். அந்த ஆயத்தை இறக்கி அல்லாஹு தஆலா பேசுகிறத தடை செஞ்சிட்டான். பேசுகிறத அல்லாஹ் தடை செஞ்சிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. பேசுகிறதுக்கு அனுமதி இருந்துச்சா இல்லையா, அந்த விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். இப்போ அவர் மதீனாவுக்கு வர்றாரு. தொழுகை நடந்துட்டு இருக்குது. தொழுகையில் சேர்ந்துட்டார். பக்கத்தில் நின்று தொழுத ஒரு சஹாபி தும்முறாங்க. தும்மல் வந்தோடனே இவர் இரஹமுக்கல்லா அப்படின்னார் தொழுகையில். அப்போ பக்கத்தில் நின்ற சஹாபாக்கள் அவரை பார்த்து மறைச்சாங்க. ஏன் என்னை பார்த்து மறைக்கிறீங்க, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னார். தொழுகையிலே பேசினார். அப்போ சஹாபாக்கள் சில பேர் தொடையை தட்டினாங்க, பேசக்கூடாது இல்லையா, அதனால். அப்புறம் அவர் அமைதியாயிட்டார். தொழுது முடிச்சோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி ஸலாத்த லா யஸ்லஹு ஃபீஹா ஷையுன் மின் கலாமின்னாஸ். பாருங்கள், இது தொழுகையில் இனிமேல் மனிதருடைய பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. இன்னமா ஹிய தஸ்பீஹுன் வ தஹ்மீதுன் வ தக்பீருன் வ திலாவத்துன் லில் குர்ஆன். அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தணும், குர்ஆன் ஓதணும். அந்த மாதிரி காரியங்கள் தான் பள்ளிவாசலில் செய்யணும். உலக பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது என்பதாக ரொம்ப பக்குவமாக நளினமாக அவருக்கு பெருமானார் உபதேசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிச்சுன்னா அவரை கூப்பிட்டாங்களா இல்லையா, பயந்துட்டே தான் போனார். என்ன சொல்லுவாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னோன்னா அவர் அறிவிக்கிறாரு, ஃபவல்லாஹி மா கஹரனி வலா கஹரனி வலா லரபனி வலா ஷத்தமனி. அல்லாஹ் மேலே சத்தியமா, அவங்க என்னை அதட்டவும் இல்லை, என்னை கண்டிக்கவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை. இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற பாங்கு எப்படி இருந்தது, தவறு செய்தவர்களை அந்த தவறை உணர வைத்து திருத்துகிற பாங்கு எப்படி இருந்தது என்பதை இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்தும். மஸ்ஜித் நபியில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அவரும் கிராமவாசி தான். வேகமாக போனார், அவசர அவசரமாக தொழுதார். தொழுது முடிச்சுட்டு துவா செஞ்சார். என்ன துவான்னு கேட்டால், அல்லாஹும் மர்ஹம்னி முஹம்மதா வலா தர்ஹம் மானா அஹதா. யா அல்லாஹ், எனக்கும் முகம்மதுக்கு மட்டும் ரஹ்மத் செய், வேற யாருக்கு நீ ரஹ்மத் செஞ்சிடாத அப்படின்னு சொன்னார். இந்த துவா ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்தார். லகது தஹஜ்ஜர்த வாசியா, அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத்தை நீ சுருக்கிட்டியப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், பள்ளிவாசலுடைய ஒரு ஓரமாக போய் சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசலுடைய ஓரம்னா தொழுகிற இடம். இந்த மாதிரி தொழுகிற இடத்துல அப்போது மஸ்ஜித் நபி மண் தரை தானே, அந்த மண் தரையாக இருக்கிற மஸ்ஜித் நபியினுடைய ஒரு ஓரத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ளே பீஷாப் செஞ்சால் எப்படி, ஒரு குழந்தை செஞ்சாலுமே நம்ம பொறுத்துக்க மாட்டோம். அவர் பெரிய ஆள். சஹாபாக்கெல்லாம் கொதிச்சு போய் எந்திரிச்சாங்க அடிக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையமர்த்துறாங்க, இருங்க அமைதியாக இருங்க. அவர் சிறுநீர் கழித்து முடிக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தடுத்துட்டாங்க. நிம்மதியாக அவர் வேலையை முடிச்சிட்டார். சொன்னாங்க, ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அது மேலே கொட்டி கழுவி விடுங்கன்னாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு தான் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இது பள்ளிவாசல்,
இந்த மாதிரியான அசுத்தமான வேலைகளுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அசுத்தமான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, அதுக்கு தான் இந்த இடத்தை பயன்படுத்தணும் என்பதாக அன்போடு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கவர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற நிறைய சம்பவங்கள் அன்னாருடைய வாழ்க்கையிலே உண்டு. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஒரு வாலிபர் வந்து கேட்டார் ரசூலுல்லாஹ்ட்டே வந்து இஸ்லாம் கடுமையாக தடுத்திருக்கிற ஒரு ஆபாசமான அசிங்கமான காரியத்தை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்டே அனுமதி கேட்டார். சஹாபாக்கெல்லாம் அவர் அடிக்க போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பக்கத்தில் வர சொல்லுங்க. பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். கேட்டாங்க, விபச்சாரம் செய்கிறதுக்கு நீ அனுமதி கேட்குறியப்பா, உன்னுடைய தாய் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் நீ அதை ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டேன் யார சொல்லலாம். சரி, உன்னுடைய மகள் செஞ்சால் ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டேன். உன்னுடைய சகோதரி செஞ்சால் நீ ஏற்றுக்குவியா? மாட்டேன். உன்னுடைய தந்தையினுடைய சகோதரி செஞ்சால் ஏற்றுக்குவியா? முடியாது, ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். உன்னுடைய தாயுடைய சகோதரி செஞ்சால் ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டேன். அப்போ நீ ஒரு பெண்ட ஜினா செஞ்சால் அவங்களும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு தாயாக, மகளாக, சகோதரியாகத்தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் தான் எவ்வளோ பெரிய காரியத்துக்கு நம்ம அனுமதி கேட்டோன்னு இப்போ தான் உணர்ந்தார். ரசூல்லா மன்னிச்சிருங்க, எனக்கா துவா செய்யுங்கன்னார். அவருடைய தலையில் கை வச்சாங்க. ரசூல்லா வச்சு துவா செஞ்சாங்க. அல்லாஹு மகஃபிர் தம்பஹு வ தஹீர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, இவருடைய மறைவிடத்தை பாவத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று துவா செய்து அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பின்னால் அந்த துளி எண்ணம் கூட அவருடைய உள்ளத்திலே வரவில்லை என்பது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. யார் எவ்வளவு மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே மலர்ந்த முகத்தோடும் கனிவான சொல்லோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்வார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்பிலு பி வஜீஹி வ ஹதீஸிஹி அலா அஷர்ரில் கௌமி யதஅல்லஃபுஹும் பிதாலிக. மனிதர்களிலே மிக மோசமான ஒருவர் வந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கனிவாக பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள், பேசி அவருடைய உள்ளத்தை ஈர்த்து விடுவார்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய சொல்லால் இதயங்களை ஈர்க்கிற வல்லமை பெற்றவர்களாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செயல்களால் எப்படி மக்களுடைய மனங்களை கவர்ந்தார்கள் என்பதையும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸிலே பெருமானாருடைய தன்மைகளை பற்றி வரும், யுகாலித்துன் நாஸ பி குலுகின் ஹசன், மக்களிடத்திலே நற்குணங்களோடு பெருமானார் கலந்துடுவார்கள், நற்குணங்களோடு கலந்துரவாடுவார்கள். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஆயத்திலும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலகும், அல்லாஹின் புறத்திலிருந்து அவனுடைய அருளின் காரணமாகத்தான் நபியை நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குந்த ஃபத்தன் கலீலல் கல்பி, நீங்கள் கடுகடுப்பானவராக கடின உள்ளம் படைத்தவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக், மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டோடி போயிருப்பார்கள். மக்கள் உங்களிடத்திலே அணுகி உங்களுக்கு அருகிலே வந்து உங்களுடைய அருகாமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய மிருதுவான தன்மை, மென்மையான பண்பு என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லித் தருகின்றான். நற்குணங்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பூர்த்தியாக்குவதற்குத்தான் நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பெருமானார் தங்களுடைய மனைவியர்களிடத்திலே, தங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்திலே, தங்களுடைய தோழர்களிடத்திலே, தங்களுடைய மாணவர்களிடத்திலே, முஸ்லிம் அல்லாத மாற்றார்களிடத்திலே, எதிரிகளிடத்திலே, குழந்தைகளிடத்திலே எப்படியெல்லாம் நற்குணத்தோடு நடந்தார்கள் என்பதற்கான ஏராளமான சான்றுகள் அன்னலாருடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆயிஷா நாயகிட்ட ஒருத்தர் வர்றார், அன்னையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருந்தன எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நற்குணங்கள் என்ன? ஒரு பெரிய பட்டியலை அல்லவா தர வேண்டும், மிகப்பெரிய பட்டியலை தர வேண்டும். ஆனால் அறிவு களஞ்சியமான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய அற்புதமான அறிவாற்றலால் கேள்வியை விட சுருக்கமாக பதிலை சொல்லி முடித்து விடுகிறார்கள். என்ன சொன்னாங்க? கான குலுகுஹு அல் குர்ஆன், நபி அவருடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்றார்கள். அவ்வளவுதான். குர்ஆன் மூமின்களுடைய தன்மைகளை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறதோ அந்த எல்லா தன்மைகளும் பெருமானாரிடத்திலே இருந்தது. குர்ஆன் கூறுகிற மூமின்களுடைய தன்மைகள் அனைத்தினுடைய செயல் வடிவமாக பெருமானார் திகழ்ந்தார்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, தெரியும். இதே கேள்வியை ஒரு ஆராபி வந்து அலி ரலியல்லாஹு கேட்டார். இதே கேள்வியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கேட்டார். அலி ரலியல்லாஹு சாதாரண ஆள் இல்லையே, அவங்களும் அறிவினுடைய தலைவாயில் அல்லவா. அவர் என்ன கேட்டார்? அந்த ஆராபி, எத்தனை குணங்கள் பெருமானாரிடத்தில் இருந்தன என்று எனக்கு எண்ணி சொல்லுங்கள்னு கேட்டார். அப்போ ஹஜ்ரத் அலி திருப்பி கேட்டாங்களாம், ஏப்பா உனக்கு என்ன தெரியுமா? ஆமாம், எனக்கு என்ன தெரியும். அப்படின்னா உலகத்தில் எத்தனை இன்பங்கள் இருக்குதுன்னு எனக்கு எண்ணி சொல்லுனாங்க. உலகத்தில் உள்ள இன்பங்கள் எத்தனை இன்பங்கள் இருக்குதுன்னு எனக்கு எண்ணி சொல்லுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அதெல்லாம் கணக்கே இல்லாத இன்பங்கள், அது எப்படி எண்ண முடியும்? அப்போ சொன்னாங்களாம், அஜஸ்த அன் அத்தில் கலீலி வ தலப்த மின்னி அத்தல் அதீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மத்தாவு துன்யா கலீல், உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் சொற்பமானதுன்னு சொல்றான். உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் சொற்பமானது, மிக குறைவானதுன்னு சொல்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை பற்றி சொல்லும்போது, இன்னக்க லாலா ஹுலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அற்பமான விஷயங்களையே உன்னால் எண்ண முடியலன்னா மகத்தான விஷயங்களை பற்றி நீ எப்படி எண்ணுவ அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வரையறுத்து சொல்ல முடியாது. நற்குணங்கள் என்று எத்தனை இருக்கிறதோ இந்த உலகத்திலே அத்துணை குணங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு யூதர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. தங்களுக்காக அல்ல, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்வது பெருமானாருடைய பொறுப்பு. ஏன்னா குடும்பத்தை விட்டு வந்திருப்பாங்க, சொத்துக்களை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அவர்கள் தங்குவதற்கும் உண்பதற்கும் தேவையான ஏற்பாடுகளை பெருமானார் தான் தலைவர் என்கிற விதத்திலே செய்து தர வேண்டும். ஒரு சமயத்தில் பணமே இல்லை, ஆனால் தேவைகள் நிறைய இருக்குது. அதை கேள்விப்பட்ட ஒரு யூதர் அவராக முன் வந்தார். முகமதே, என்னிடத்துல நிறைய பணங்காசு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தர்றேன், ஆனால் அந்த பணத்துக்கு தகுந்த அளவுக்கு எனக்கு பேரிச்சம்பளம் நீங்கள் தரணும். சரி, நாங்கள் சொல்லலாம். எவ்வளோ பணமோ அந்த பணத்தை வாங்கி கொள்கிறார்கள். பேரிச்சம்பளம் கொடுக்க வேண்டிய தவணையும் முடிவு செய்யப்படுகிறது. இத்தனை தினங்கள் கழித்து உங்களுக்கான பேரிச்சம்பளம் தரப்படும். அவர் பணத்தை கொடுக்குறாங்க. வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையுள்ளவர்களுக்கெல்லாம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தந்து விடுகிறார்கள். தவணை முடியறதுக்கு 2 நாள் மிச்சம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த யூதர் நேராக வந்தார். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டார். எல்லாம் சஹாபாக்கெல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. பிடிச்சி இழுத்து, முகமதே, என்னோட கடனை நீங்கள் அடைக்க மாட்டீங்களா? நீங்களும் அப்துல் முத்தலிபான உங்கள் குடும்பமும் இப்படித்தான், கடன் வாங்கினா அடைக்க மாட்டீங்க, அப்படித்தானே அப்படின்னு சத்தம் போட ஆரம்பித்தார். பக்கத்தில் இந்த உமர் ரலியல்லாஹு எப்படி இருக்கும்? கை அப்படியே வாளிக்கிட்ட போகுது. சொன்னாங்க அவரை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் அப்படிங்கிற கண்ணியம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் உன் தலையை தனியாக எடுத்துருப்பேன்னாங்க. அதை கேட்டோன்னா அவர் அப்படியே பயந்துட்டார். ஏன்னா உமரை பற்றி தெரியுமில்ல எல்லாத்துக்கும். சட்டையை விட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்கள் இப்படி நடந்துக்குவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல.
நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? கடனை சரியாக நிறைவேற்ற சொல்லி எனக்கு நீங்கள் ஏவி இருக்கணும். கடனை சரியாக அழகிய முறையில் திருப்பி கேட்க சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும். அதை விட்டு போட்டு நீங்கள் அவரையும் அதட்டுறீங்க. அவர் கடன் கொடுத்துருக்காரு, கேட்கத்தானே செய்வார். நீங்கள் அவரை அதட்டினதுக்கு பதிலாக நான் கொடுக்க வேண்டிய அளவு பேரிச்சம்பழத்தை நீங்கள் அளந்து அவருக்கு கொடுங்க. கொடுத்தது மட்டுமல்ல, அவரை நீங்கள் அதட்டினதுக்கு பதிலாக 20 மரக்கால் அதிகமாக சேர்த்து கொடுங்க. ஒரு மரக்கால் அப்படிங்கிறது 3 கிலோ 200 கிராம். 20 மரக்கால் எவ்வளோ வச்சுங்க? 64 கிலோ. அவருக்கு கொடுக்க வேண்டிய பேரிச்சம்பழத்தை அளந்து கொடுத்துட்டு 64 கிலோ பேரிச்சம்பழத்தை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த யூதரை உமர் ரலியல்லாஹு கூட்டிகிட்டு போகிறாங்க. பேரிச்சம்பழம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போய் அவர் கொடுக்க வேண்டிய பேரிச்சம்பழத்தெல்லாம் அளந்து கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு அவர் சொன்னார், அந்த யூதர், உமரே நான் யார் தெரியுமா? நான் தான் ஸைத் இப்னு சானா. யூதர்களில் பெரிய பணக்காரன். நான் தௌராத் வேதத்தை படித்திருக்கிறேன். இறுதி தூதர் முகமது அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்புகள் இருக்கும் என்பதையெல்லாம் நான் படித்தும் இருக்கிறேன், அதை முகமது இடத்தில் பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் 2 தன்மையை மட்டும் நான் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தேன். அது என்ன தன்மைன்னு சொன்னால், யஸ்பிகு ஹுல்முஹு ஜஹ்லஹு வலா தசீதுஹு ஷித்தத்துல் ஜஹ்லி அலைஹி இல்லா ஹுலுமா. அவருடைய கோபத்தை, அவருடைய சகிப்புத்தன்மை மிகைத்துவிடும் என்று தௌராத்தில் எழுதப்பட்டிருக்கு. கோபம் வர்ற மாதிரி நடந்தாலும் அவருடைய சகிப்புத்தன்மை கோபத்தை மிகைத்துவிடும். இது முதல் தன்மை. 2வது தன்மை, அவருக்கு முன்னால் எவ்வளவு அறிவீனமாக நடந்து கொண்டாலும் அவர் சாந்த குணத்தை கொண்டு அந்த அறிவீனத்தை மன்னித்து விடுவார். இது 2வது தன்மை. அறிவீனமாக நடக்க நடக்க அவர்கிட்ட சாந்த குணம், அதாவது பொறுமை அதிகமாகி கொண்டே இருக்கும். இந்த 2 தன்மையை இதுவரைக்கும் நான் முகமதுகிட்ட பார்க்காம இருந்தேன். அதை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி நடந்தேன். நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார்? கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். உண்மை முஸ்லீமாக ஆனார். தன்னுடைய திரண்ட செல்வத்திலே பாதி செல்வத்தை இஸ்லாத்துக்காக அர்ப்பணித்தார். பல்வேறு போர்களிலே கலந்து கொண்டு இறுதியாக தபூக் யுத்தத்திலே ஷஹாதத்தை அடைந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செயலால் மனித மனங்களை வென்றெடுத்திருக்கிறார்கள். இன்னொரு ஆராபி ரசூல்லா வெளியே இருக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியில் எங்கேயோ போக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. முகமதே எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். அந்த நேரத்திலே தன்னிடத்தில் இருந்தவை பெருமானார் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கேட்டாங்க, இப்போ உனக்கு திருப்தியாப்பான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நீங்கள் என்ன பெருசாக கொடுத்துட்டீங்க திருப்தியான்னு கேட்குறதுக்கு அப்படின்னார். அப்போ திருப்தி அடையலேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ திருப்தியான்னு கேட்டாங்க. இப்போ நான் திருப்தியாக இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நண்பரே, இதை எங்கிட்ட சொன்னால் பத்தாது, என்னுடைய தோழர்கள்லாம் அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அதனால் வெளியில் வாங்க, வந்து அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அவங்க உங்களை பற்றி தவறாக நினச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அவர் ஏதோ பேசிட்டான்னு அவர் மேலே கோவப்பட்டீங்களே, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு கேளுங்க, சொல்லுங்கள் அப்படின்னா அவர் சொன்னார், நீங்கள் நிறைய எனக்கு கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவருக்கும் எனக்கும் என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு ஒட்டகம் ஒன்று யாருக்கும் கட்டுப்படாமல் திமிரிட்டு வருது. அந்த ஒட்டகத்தை ஒருத்தர் பிடிக்கிறாரு, பிடிச்சு அதனுடைய காதை இதமாக தடவுறாரு, அதனுடைய வாழை அப்படியே நீவி விடுறாரு. அவர் அதை அப்படியே சாந்தமாக நீவி விட்டோன்னா அந்த ஒட்டகம் அவருக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துருச்சு. அந்த மாதிரி தான் நான் என்ன செய்கிறேன், உங்களோட நடந்துக்கிறேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும்
மனித நேயத்தை, நல்லிணக்கத்தை, நற்குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தது என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்க முடியும். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு, அதை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத். அந்த பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அலுவலகம், தூதரகம். அந்த தூதரகத்தினுடைய மாடியில் தூதரக அதிகாரி ஒருவர், வாலிபர், அவர் நின்று கீழே பார்த்துட்டு இருக்கிறார். கீழே ஒரு முதிய வயதை அடைந்த யூதரும் இளைஞர் பருவத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமியனும் இருக்கிறார். 2 பேத்துக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம், காரசாரமாக பேசிக்கிறாங்க. அந்த யூத முதியவர் திடீரென்று அந்த இஸ்லாமிய இளைஞனுடைய கன்னத்திலே இழுத்து அறைந்து விடுகிறார். அவர் அடித்தவுடனே இந்த இளைஞன் பேசாமல் அவரை விட்டு நடந்து போய்விடுகின்றான். ஒன்றுமே பேசலை. இது ஆச்சரியத்தோடு அந்த பிரிட்டிஷ் அதிகாரி பார்க்குறார். கீழே இறங்கி வந்து அந்த இளைஞனை சந்தித்து, ஏப்பா உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய தவணை வந்துருச்சு. இப்போ அவர் வந்து என்கிட்ட கடனை கேட்டார், என்னால் கொடுக்க முடியல. நான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு தவணை கொடுங்க, அந்த தவணைக்குள்ளே நான் கொடுத்துறேன்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை ஓங்கி அப்பிட்டார். கடனை திருப்பி கொடுக்க முடியாது, தவணை தர முடியாதுன்னா அதுக்கு ஏன் அடிக்கணும்? அது வயசானவராக இருக்கிறாரு, அவர் உன்னை அடிச்சிருக்கிறாரு, நீ வாலிபன் தானே, நீயும் திருப்பி ஒன்று கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னார். இல்லை, எனக்கும் கோபம் வந்துச்சு தான், ஆனால் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு போதனையை நான் நினச்சி பார்த்தேன், அதனால் நான் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த வாலிபன் சொன்னான். என்ன போதனைன்னு கேட்டார். எங்கள் நபி சொல்லியிருக்கிறாங்க, மல்லம் எருஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் வந்து பெரியவர்களை மரியாதை செய்யலையோ, சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டலையோ, அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்பதாக எங்கள் நபி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், இது எனக்கு ஞாபகத்தில் வந்ததுனால அவர் ஒன்றும் செய்யாமல் நான் போயிட்டேன் அப்படின்னு அந்த வாலிபன் சொல்கிறான். அந்த பிரிட்டிஷ் அதிகாரி அதை கேட்டு ஆச்சரியப்படுறார். 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவருடைய போதனை இன்றளவுக்கும் ஒரு சமுதாயத்தை கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால், இன்றளவு மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று சொன்னால், அவர் எந்த அளவுக்கு மகத்துவமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். அதுதானே உண்மையான மார்க்கமாக இருக்க முடியும் என்று முடிவு செய்த அவர் அந்த வேலையை ராஜினாமா செய்கிறாரு. இஸ்லாத்தை பற்றி படிக்கிறாரு, அரபி மொழியை கற்றுக்கிறாரு, திருக்குரானை படிக்கிறாரு, ஹதீஸை படிக்கிறாரு. அவர் மிகச்சிறந்த முஸ்லீமாக மறுமடியூக் பிக்தால் என்ற அவர், முஹம்மது மறுமடியூக் பிக்தால் என்ற அவர் மிகச்சிறந்த பேரறிஞராக விளங்குகிறார். ஏராளமான கிதாபுகளை அவர் எழுதியிருக்கிறார். அதில் திருக்குரானுடைய ஆங்கில மொழியாக்கம், இதுவரை வந்திருக்கிற ஆங்கில மொழியாக்கங்களிலேயே மிகச்சிறந்த மொழியாக்கமாக இன்றளவுக்கும் சிறப்பான ஒரு தர்ஜமாவாக திகழ்கிற அந்த குரானுடைய தர்ஜமாவையும் செய்திருக்கிறார். அவருடைய சில நூல்கள் தமிழ் மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த பேரறிஞராக வாழ்ந்து மறைந்தவர். 1930-36 அவர் மறைந்திருக்கிறார். ஆக காலங்கள் கடந்தும் தேசங்கள் தாண்டியும் ஒருவருடைய போதனை, அவருடைய வழிகாட்டுதல் இன்றளவுக்கும் சமுதாயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது, மக்களை வென்றெடுக்கக்கூடியதாக இருக்கிறது, மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நற்குணங்கள் மிக மிக அவசிய தேவையாக இருக்கிறது. நாம் நம்மை சார்ந்த அனைவரோடும் நற்குணங்களோடு நாம் நடந்து கொண்டோம் என்றால், நம்முடைய தோற்றத்தால், நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால் நாம் இந்த நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால், இது நமக்கு மட்டுமல்ல, நமது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, மாற்று மத சகோதரர்களுக்கும் அது அற்புதமான இஸ்லாமிய அழைப்பாக ஆகிவிடும்.
பெருமானாருடைய குண நலன்களை பார்த்து, அருமை சஹாபாக்களுடைய குண நலன்களை பார்த்துத்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்பது வரலாறு. அதே போன்ற வரலாறு நம்முடைய காலத்திலும் நம்மாலும் நிகழ வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனை சொல் செயல் பேச்சு அனைத்தும் இஸ்லாமிய அழைப்பாக அது ஆகிவிட்டது என்று சொன்னால், நம்மின் மூலமாக சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாகிற பாக்கியம் சிலருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஈடேற்றத்துக்கு அதுவே போதுமானதாகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக செயல்படுத்துகிற பாக்கியத்தையும், அன்னலம் பெருமானார் நமக்கு காட்டி தந்த சுன்னத்துகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்விலே பின்பற்றி நடக்கிற பாக்கியத்தையும், அன்னலம் பெருமானாரின் மீது ஆழமான முஹப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் தேக்கி வைக்கிற பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே அன்னலம் பெருமானாருடைய ஷஃபாத்தை பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அன்னலம் பெருமானாருடைய அருகாமையில் இருக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் முழு இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, வருடம் முழுக்க ஜும்மாக்களிலே மற்ற இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி பேசுவோம். நான் இது பரக்கத்து பொருந்திய இந்த மாதத்தில்தான் பெருமானாரை பேசுவோம். அப்படிப்பட்ட சீர்மிகுந்த இந்த விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்றி நடத்தி கொடுத்த சின்னப்பள்ளி இமாம் மௌலானா முக்தாருல்லா ஹசரத் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ஹசரத் பிறந்தகி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய பெரியபள்ளி இமாம் மௌலானா சையது இப்ராஹிம் ஹசனி ஹசரத் அவர்களுக்கும், கிராத் ஓதிய மாணவ கண்மணி அவர்களுக்கும், அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள மஸ்ஜிதினுடைய மேன்மை பொருந்திய நிர்வாக பெருமக்களுக்கும், இன்னும் வட்டாரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும், இன்னும் வட்டாரங்களில் வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கும், கனி மிகுந்த ஜமாத்தார்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரின். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை வாரி வாரி வழங்குவானாக. இதுபோன்று நல்ல மஜ்லிஸிலே நல்ல தருணத்திலே மீண்டும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين. اللهم صل على محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك من كل بر وسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرت
ولا هما إلا فرجته ولا حاجة هي لك إلا قضيتها يا أرحم الراحمين اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் மனைவி பிள்ளையை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பிள்ளைகளை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் உஸ்தாத் மனுடைய பிள்ளைகளை மன்னித்துடுவாயாக. மூமினான முஸ்லீமான ஒரு ஆண் பெண் அவனுடைய பிள்ளைகளை மன்னித்துடுவாயாக. ஹயாத்தா இருப்பவர்கள் மற்றவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களுக்கோ அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக. உலகத்துள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் யா அல்லாஹ் எல்லா விதமான ஆபத்திலிருந்து முஸ்லீம்களை பாதுகாத்துடுவாயாக. யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டாலோ அவனை கபூல் செய்து கொள்வாயாக. அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முறையில் ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வாழ்நாள் முழுக்க அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கக்கூடிய ஹவுலுல் கௌசரிலே நீரை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் வழங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் எங்கள் மீது கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களை பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தொழில் துறைகளை பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக. எங்களுடைய நோய்களை நீக்கி வைப்பாயாக. கடன்களை நீக்கி வைப்பாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. கடன் இல்லாத மௌத்தை கொடுப்பாயாக. களிமாவோடு மௌத்தாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. எங்களிடத்தில் யாரெல்லாம் எதற்காடி துவா செய்ய சொன்னார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அனைவருடைய நோய்களை ஷிஃபாவாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சலிஹான ஆண்களுக்கு சலிஹான பெண்களை கொண்டு நிக்கா முடித்து வைப்பாயாக. சலிஹான பெண்களுக்கு சலிஹான ஆண்களை கொண்டு நிக்கா முடித்து வைப்பாயாக. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவையை நீ அறிந்தவனாக இருக்கின்றார் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. அல்லாஹ் மௌத்தொரிக்கும் இந்த நேர தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. கலா இல்லாமல் தொழுக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. இதை போன்ற கூட்டங்களிலே அதிகமான முறையில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ் செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு அதிகமாக தந்துள்வாயாக. திரும்ப திரும்ப செய்வதற்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை பெரும் கரினால் கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم. இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜமாஅத்தார்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இஷா எட்டரைக்கு தான் எப்பயும் போல.